ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளி 2, புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஜீரகம், மிளகு இதெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுருங்க. அடுத்து அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து புளி கரைசல் கரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்கிற பதம் வந்த உடனே கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி.